பிரைஸ் தி லார்ட். லூக்கா எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 41-42. இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, மார்த்தாளே, மார்த்தாளே, நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய். தேவையானது ஒன்றே. மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள் என்றார். மார்த்தாளே, மார்த்தாளே, நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்படுகிறான்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். எதனால் இந்த வார்த்தையை சொல்கிறாருன்னா, நிறைய காரியத்தை குறித்து இதில் வேலை பார்க்கணும், அதில் நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன், நிறைய வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கேன், என் சகோதரி எனக்கு ஹெல்ப் பண்ணாமல் உட்காந்து உங்களுடைய வசனத்தை கேட்டுட்ருக்கான்னு சொல்லுவாங்க. அப்போது தான் ஆண்டவர் இந்த வார்த்தையை சொல்கிறார். ஆனால் ஏசப்பா இன்னொரு விதத்துலையும் சொல்கிறார். ஏன்னா நம்ம நிறைய வீட்டு வேலைகளையும் கடன்களையும் கவலைகளையும் குறித்து நம்ம கலங்கிக்கிட்டு இருப்போம், கவலைப்பட்டுட்டு இருப்போம். ஆனால் தேவையானது ஒன்று தான் ஆண்டவர் சொல்கிறாரு. மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள். அப்போ நல்ல பங்கு யார்? இயேசு கிறிஸ்துவ மரியாள் தெரிந்து கொண்டாள். அவருடைய வசனத்தை வார்த்தையை கேட்கறதுல அவ தெரிந்துக்கிட்டாள். நம்ம இப்படி இருக்கோன்னு சொல்லி ஆண்டவர் கேட்கிறார். நம்ம மரியாளை போல் மார்த்தாளை போல் இல்லாமல் மரியாளை போல் என்ன பண்ணோம்னா, வீட்டு காரியம்லாம் நம்ம தேவை தான், அதை குறித்து நம்ம யோசிக்கணும், எல்லாமே பண்ணணும். ஆனால் அதை விட ஃபஸ்ட்டு பெஸ்ட்டானது எதுனா, நல்ல பங்கை இயேசு நம்ம பிடிச்சிக்கணுமா. தேவையானது ஒன்று தான். இயேசு நம்ம பிடிச்சிக்கணும். நல்ல பங்காகிய இயேசு கிறிஸ்துவை நம்ம பிடிச்சிக்கிட்டோம்னா அந்த காரியத்தை குறித்து அவர் எல்லாம் வச்சு செய்து முடிப்பார். ஒரு வசனம் கூட உண்டு, கோணலானவைகளை செவ்வையாக்குவேன்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். நீங்கள் கவலைப்படாதீங்க, எல்லாத்தையுமே கோணலாக இருக்கிறது எல்லாத்தையும் செவ்வை பண்ணுறதுக்கு அவருக்கு அதிகாரம் உண்டு. எனவே நாம் கவலைப்படாமல் கலங்காமல் இருக்கணும்னு சொல்லி ஆண்டவர் சொல்லுவார். நிறைய காரியத்தை குறித்து நம்ம கலங்கிக்கிட்டு இருப்போம், அதெல்லாம் நீங்கள் கவலையே படாதீங்க. ஆண்டவர் ஒவ்வொரு காரியத்துலேயும் என்ன பண்ணுவார்னா, கரெக்டான நேரம் வரக்கு கொஞ்சம் வெயிட் பண்ண வைப்பார், அதெல்லாம் இருக்கும். அப்போ நம்ம அந்த நேரம் கவலைப்பட்டு கலங்காமல் அவரை மாத்திரம் நம்ம பிடிச்சிக்கிட்டோன்னா அந்த காரியங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக மாறும். நம்ம பற்பல வேலைகளை குறித்து நம்ம எதையும் கவலைப்பட வேண்டாம், எல்லாம் வச்சு அவர் பார்த்துக்கொள்வார். எனவே நாம் அவர் சந்நிதியில் வைத்து நாம் ஜெபிப்போம். அவரே எல்லா காரியத்தையும் பார்த்துக்கொள்வார். நாம் கவலைப்படாமல் சோசரக்கூடிய ஜெபத்தினாலும் விண்ணப்பத்தினாலும் அவருக்கு நாம் தெரியப்படுத்துவோம். அவரே எல்லா காரியத்தையும் வாய்க்க செய்வார். ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.